வெல்கம் டு அக்ஷதா குக்கிங் சேனல். இன்னைக்கு ஸ்பெஷல் வரலக்ஷ்மி விரதத்துக்கு நாம் நெய்வேத்தியம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வீடியோவில் கொழுக்கட்டை, வடை, சுண்டல் ப்ளஸ் பாயசம் செய்ய போகிறேன். முதல்ல கொழுக்கட்டைக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், வானலி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா துருவின ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு கப் அப்படின்னா வெல்லம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெல்லத்தை நம்ம தேங்காவோடு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதுவே தண்ணி விட்டுக்கும். ஸோ அடிஷ்னலாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா தேங்காவோட கலரும் போது அதுவே தண்ணி விட்டுக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். ஒரு 2 to 3 நிமிஷம் போல் நீங்கள் கலர்னா நல்ல பூரணம் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ கொழுக்கட்டைக்கு மேல் மாவு நம்ம ரெடி பண்ண போகிறோம். மேல் மாவுக்கு நம்மளுக்கு தேவையானது அரிசி மாவு. அரிசி மாவு பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன ரேஷியோ அப்படின்னா 1 கப் போல் அரிசி மாவு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ, அரிசி மாவு எந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 1 கப் போல் நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் போல் அதே கப்பில் நான் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தக்கப்புறம் நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரிசி மாவை இந்த போட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே இறக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலர ஆரம்பிச்சிடுங்க. நல்லா ஈவனாக இந்த நம்மளோட அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டக்கப்புறம் அது ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு டவல் ஒரு நல்ல ஒரு வெட் பிளேஸில் மூடி வச்சுடுங்க, ட்ரை ஆகாமல் இருக்கும். மீன் டைம் நம்ம சுண்டல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் முத நாள் நைட்டே இந்த மாதிரி கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மினிமம் 8 hours அது ஊறணும். இது கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். இந்த சுண்டல் பிரசாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால் நம்ம கருப்பு கொண்டக்கடலையே மினிமம் ஒரு 8 hours அது நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி குக்கரில் ஒரு மினிமம் 4 to 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் இந்த பிரசாதத்தை. அடுத்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாவு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா இப்போ ஆறிடுச்சு. கொழுக்கட்டை மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பூர்ணத்தை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி நான் தட்டில் பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் நாம் தொட்டுட்டு செய்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் நம்மளோட மேல் மாவு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பூரணத்தையும் மேல் மாவையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஒவ்வொரு பிளேட்டில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஜென்ரலாக கொழுக்கட்டை எப்படி செய்வோமோ அதே மாதிரி நம்மளோட மேல் மாவை நல்லா தட்டிட்டு அதுக்குள்ளே பூரணத்தை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நான் ஸ்டஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கையில் ஸ்டஃப் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மவுல்ஸ் நிறைய கிடைக்குது. கடையிலலாம் இப்போ நிறைய மவுல்ஸ் வந்துருச்சு. ஸோ விதவிதமாக ரகரகமாக நீங்கள் எப்படி செய்யணுமோ என்னென்ன ஷேப்பில் செய்யலாமோ அந்த அளவுக்கு நம்ம கொழுக்கட்டை இந்த செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் மவுல்ஸில் செஞ்சதும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன், கையில் செஞ்சதும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டை மாவையும் செஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நாம் ஸ்டீம் பண்ண போகிறோம். நல்லா ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இன்றைக்கி நான் இட்லி பானையில் நல்லா கொஞ்சமாக நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி கொஞ்சமாக கீழே தண்ணி வச்சுட்டு அந்த இட்லி பானை தட்டில் நான் இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ண கொழுக்கட்டையை நான் அதில் வச்சு நம்ம 10 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நம்மளோட கொழுக்கட்டை வெந்துட்டுருக்க டைமில் நம்ம சுண்டலை தாளிச்சிடலாம். அதுக்கு ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வானலி வச்சுருக்கேன். வானலியில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து செக்கில் ஆடின கடலை எண்ணெய். கொஞ்சமாக கடுகு 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம். நல்லா எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தாளிச்சக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுண்டலை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் 1 டீஸ்பூன் போல் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். நம்மளோட கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் பிரசாதத்துக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நெய்வேத்தியத்துக்கு உளுந்து வடை செய்ய போகிறோம். உளுந்து வடைக்கு 1 கப் போல் உளுந்தை நல்லா இந்த மாதிரி 2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை தண்ணியே சேர்க்காமல் கிரைண்டரில் நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சா அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மேலே இந்த மாதிரி நல்ல கிளாஸி டெக்ஸ்சர் வந்திருக்கும், கண்ணாடி மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளோட கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உளுந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ வடைக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச மாவோட கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் மிளகு, ஒரு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை, இது அத்தனையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் தேவையான அளவுக்கு, நம்ம வடை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் பச்சை மிளகா, மிளகு எல்லாத்தையும் நீங்கள் அரைச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இல்லை பச்சையாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது அத்தனையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வடையும் நெய்வேத்தியத்துக்கு ரெடி. ரொம்பவே சூப்பராக நம்மளோட வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் போல் பாசிப்பருப்பை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் நான் ஆட் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் 1 கப் போல் வெள்ளைப்பாகு அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸ்வீட்டுக்கு நம்ம இன்றைக்கி வெல்லம் தான் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ வெள்ளைப்பாகு 1 கப் போல் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பருப்பும் வெல்லமும் நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன ஸ்டேஜில் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கெட்டியான தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால் எடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து போட்டால் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச ஒரு பால் வந்து ஒரு 1/4 டம்ளர் போல் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நெய்யில் வறுத்து எடுத்த திராட்சையும் முந்திரியையும் நம்மளோட பாயசத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக நம்மளோட பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் பார்த்த வடை, கொழுக்கட்டை, பாயசம், சுண்டல் எல்லாமே ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நெய்வேத்தியத்துக்கு ரொம்பவே உகந்த ரெசிபி. ஈஸியாக ஒரு 1 ஹவர்க்குள்ளே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வரலட்சுமி நோம்புக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.